ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஈகோ ராமன். ஒரு மாணவன் தன் அம்மாவோட கனவை நிறைவேற்ற அரசு வேலைக்கு தேர்வு எழுதுறான். இந்த காலகட்டத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே மோதல் ஏற்படுது. இதில் வெற்றி பெறுவது ஆசிரியரா மாணவனா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அவுட்லைன். அஸ்ருதா ப்ரொடக்ஷன் சார்பாக சுதா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ரோபோ சங்கர், சிபி புவனச்சந்திரன், கீர்த்தனா ஸ்ரீகுமார், சரண்ராஜ், கவிதா ரமேஷ், சப்பானி முரளி, லதா இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரேமன் ராட்ரிக்ஸ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜீனோ பாபு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கணேசன் நச்சிமுத்து. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். சிபி புவனச்சந்திரன் தந்தையை இழந்த இவர் தன்னுடைய அம்மாவின் கனவை நிறைவேற்ற அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு வராரு. கீர்த்தனா இவங்க கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. அவங்க மேலே இவருக்கு காதல் வருது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் காதலிக்க தொடங்குறாங்க. சிபி புவனச்சந்திரன் இவர் ஒரு நாயை ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வராரு. இந்த நிலையில் தன்னுடைய அம்மா இவருக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த பைக்குக்கு இஎம்ஐ கட்டாததுனால பணம் கேட்டு ஃபைனான்சியர் தொந்தரவு பண்ணுறாரு. அதே ஊரில் தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு ரோபோ சங்கர். இவர் தன்னுடைய பைக் மேலே அலாதியான பிரியம் கொண்டவராக இருக்கிறாரு. ஒரு நாள் இவர் பைக்கில் போகும்போது சிபியோட நாய் துரத்திட்டு போகுது. இதனால் விபத்து ஏற்பட்டு பைக் உடைந்து போகுது. இதனால் ஆத்திரம் அடைகிற ரோபோ சங்கர் அந்த நாயை அடித்து கொன்னுடுறாரு. இந்த விஷயம் சிபிக்கு தெரிய வருது. ரொம்ப கோபமாக ரோபோ சங்கரை தேடிட்டு போகிறாரு. சிபி புவனச்சந்திரன் ரொம்ப கோபமாக ரோபோ சங்கரை தேடிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் பள்ளி காலத்தில் தன் முன்மாதிரியாக நினச்ச ஆசிரியரான ரோபோ சங்கர் தான் அப்படின்றது தெரிய வருது. தனக்கு வழிகாட்டி ஊக்கமளித்து தன்னுடைய வாழ்க்கையில் கல்வி வெளிச்சத்தை கொடுத்த ஆசிரியரை பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்ததால் மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆனால் அவருடைய மகிழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரோபோ சங்கரோட ஆணவம் மற்றும் அகந்தையான குணத்தால் சிபி புவனச்சந்திரன் அதிர்ச்சியாகி மனதளவில் பாதிக்கப்படுறாரு. ரோபோ சங்கரோட ஆணவம் மற்றும் அகந்தையான குணத்தால் சிபி புவனச்சந்திரன் அதிர்ச்சியாகி மனதளவில் பாதிக்கப்படுறாரு. இதனால் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே பெரிய அளவிலான யுத்தம் நடக்குது. அதில் ஜெயிச்சது மாணவரா ஆசிரியரா? அரசு தேர்வில் வெற்றி பெற்று அம்மாவோட கனவை சிபி புவனச்சந்திரன் நிறைவேற்றினாரா? மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய தலைமை ஆசிரியர் ரோபோ சங்கர் தன்னுடைய அக்கந்தையான போக்கை கைவிட்டாரா இல்லையா? தத்து கொடுத்த தன்னுடைய மகள் கீர்த்தனாவை சிபி புவனச்சந்திரன் காதலிப்பதை அறிந்த ரோபோ சங்கர் என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதிக ஈகோ உள்ள ஒருவர் என்ன செய்கிறாரு, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதையும், இதில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே நடக்கும் உணர்வு போராட்டத்தை மையமாக வச்சு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் கணேசன் நாச்சிமுத்து. பள்ளி ஆசிரியர் சுந்தராமன்ற கேரக்டரில் ரோபோ சங்கர் வழக்கமான பாணியில் இருந்து வித்தியாசமான நடிப்பை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இது ஓரளவு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகியும் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஈகோ ராமனாக எல்லா விஷயத்திலையும் அகந்தையான குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவோட புது வரவான கீர்த்தனா ஸ்ரீகுமார் எளிமையான தோற்றம் மற்றும் இயல்பான நடிப்பு அப்படின்னு பக்கத்து வீட்டு பெண் மாதிரி வலம் வர்றாங்க படத்தில். குறிப்பாக சொல்லணும்னா காதலர் மீது காட்டும் அக்கறை, தந்தையின் மேலே இருக்கிற கோபம், காதலனுக்காக தந்தையிடம் போராடும் காட்சிகள், தன்னோட உணர்வுகளை கண்கள் மூலமாகவே வெளிப்படுத்தி நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சிபி புவனச்சந்திரனோட அம்மாவா கவிதா ரமேஷ் சோகமாக இருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி இயங்குவது. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான சப்பானி முரளி, சேரன்ராஜ், லதா உட்பட எல்லாருடைய நடிப்பும் பார்க்கறதுக்கு நிறைவாகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபர் ஜீனோ பாபு வறட்சியான நிலப்பரப்புகளை யதார்த்தமாக காட்சிப்படுத்தி கதாபாத்திரங்களின் உணர்வுகளை பார்வையாளர்களின் மனதில் நேர்த்தியாக கடத்தி இருக்கிறாரு தன்னோட சினிமோட்டோகிராஃபினால்.
இசையமைப்பாளர் ரைமன் ராட்ரிக்ஸ், பின்னணி இசை மற்றும் சாங் கம்போசிங் படம் பார்க்குறவங்கள கவனிக்க வைக்குது. எடிட்டர் பிரவீன், ஆர்ட் டைரக்டர் மாரிமுத்து, கமலி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. ஒருவருடைய அர்த்தமற்ற ஈகோ குணம் அவரை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பாதிக்குது, இதுதான் இந்த படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.